குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2024 செமஸ்டர் எக்ஸாம்ஸு இப்போ கரண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருந்துச்சுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உங்களோட தகவலை சொல்லியிருந்தீங்க இப்போ ஓகேங்களா. ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸு ஈஸியாகவும் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாட்ரேட் டஃப்பாக இருந்துச்சுன்னு சிலர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு சொல்லி யாருமே சொல்லலை ஓகேங்களா. அதாவது ஈஸி டு மாட்ரேட் அந்த கேட்டகரியில் தான் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ கண்டினியூஸாக நடக்கிற எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாட்ரேட் ஸோ அந்த கேட்டகரியில் தான்ப்பா கொஷின்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் ஓகேங்களா. ஸோ பேப்பரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு பாசிபிள் இருக்குது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ டஃப்பாக இப்போ இருக்க கேட்கல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் வர பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் டஃப் பண்ணுவாங்களா, ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேபி ப்ராப்ளமேட்டிக் பேப்பரில் இருந்தால் கொஞ்சம் டஃப் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி யாரும் வரி பண்ணாதீங்க இப்போ ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக தான் மேக்ஸிமம் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை கண்டினியூவாக பண்ணுங்கள் ஓகேங்களா. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்டு ஈவினிங் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேரலெலாம் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். இது ஒரு 3 யூனிட் நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த பேப்பருக்கு ஒரு 3 யூனிட் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 1 hour லஞ்சுக்கு கேப் இருக்குன்னா ஸோ அந்த டைமில் எடுத்து வேகமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதீங்கப்பா. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களால் ஆஃப்டர்நூன் எக்ஸாமு ப்ராப்பராக எழுத முடியாது. கொஞ்சம் முன்னாடியே பி ப்ரிப்பேர்டாக போங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த 1 hour ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதான்ப்பா அப்டேட்டு. ஸோ இப்போ கரண்ட்டாக எக்ஸாம்ஸு ஸோ மாட்ரேட் டு ஈஸியாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ யாரும் வரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா.